அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொருத்தமற்ற பொய்கள் சீக்கிரமே அம்பலப்படும் என்று அதிமுக தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக சார்பில் திமுகவை கண்டித்து கண்டன பதிவானது வெளியாகி இருக்கிறது. பாக்ஸ்கான் நிறுவனம் முதலமைச்சருடன் சந்திப்பு நடத்தியதாகவும் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாகவும் திமுக அரசு அறிவித்தது. முதல்வரோ இதுதான் செயலில் ஸ்டாலின் மாடல் என்று மார்த்தட்டி கொண்டார். இந்த நிலையில் பாக்ஸ்கான் நிறுவனம் அத்தகைய முதலீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை மறுத்துள்ளதாக செய்திகள் வருகின்றன என்று அதிமுக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கள் என்ற முதலமைச்சரினுடைய பொன்மொழியை அவருக்கே நினைவுபடுத்த விளைகிறோம் என்றும், ஏனென்றால் பொருத்தமற்ற பொய்கள் இப்படிதான் சீக்கிரமே அம்பலப்பட்டு போகும் என்றும் அதிமுக தரப்பில் கடுமையாக அந்த கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஆண்டுதோறும் வெளிநாட்டு சுற்றுலா செல்லும் முதல்வர், அதனால் தமிழகத்திற்கு கிடைத்தது என்னவென்று கேட்டால் அதற்கு இவர்களின் பதில் வெற்று பேப்பர். அது சரி, சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்றும், நேற்று அம்பலப்பட்டுள்ள இந்த பொய் என்பது பொய்களே உருவான இந்த ஆட்சியில் விரைவில் அம்பலப்பட்டு வீழப்போவதற்கு சாட்சி என்றும், கூகுள் நிறுவனம் கூட 10,000 கோடி மதிப்பிலான முதலீட்டை ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று அறிவித்துள்ளது. ஆட்சி என்றால் என்னவென்றே தெரியாத இந்த முதல்வரிடம் சிக்கி தவிக்கும் தமிழகத்தை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதையில் வளமான தமிழ்நாட்டை கட்டமைக்க ஒரே வழி 2026 அதிமுக ஆட்சி அமைவதே என்று அந்த பதிவு வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.